கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். பெண்ணாசையால் அழிந்து போனவங்க பல பேர் அப்படின்னாலும் கூட இன்னைக்கும் கூட நாட்டில் பல பேர் பெண்கள் மீது இருக்கக்கூடிய ஆசையால் தங்களுடைய வாழ்க்கையவே இழந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவத்தையும், கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளை நிதானமாக பேசி தீர்க்கலை அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். திருமணம் செய்த அன்றே மனைவியை கொன்ற கணவன். கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. காலையில் திருமணம் நடந்து எதிர்காலத்தை பற்றி பலவிதமான கனவுகளோட வாழ்க்கையை ஆரம்பித்த அன்னைக்கே மணமகன் மணப்பெண்ணை கத்தியால் வெட்டி கொலை செய்த கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் கோலார் தங்கவயல் பகுதியின் சம்பரப்பள்ளி கிராமத்தில் கடந்த புதன்கிழமை 27 வயதான நவீன்குமாருக்கும் 19 வயதான லிகிதாச்சிக்கும் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் அங்குள்ள திருமண மண்டபத்திலேயே திருமணம் தடபுடலாக நடைபெற்றது. பின்னர் தம்பதியினருக்கு மண்டபத்தில் உறவினர்கள் சூழ சடங்கு சம்பிரதாயங்கள் என மண்டபமே களை கட்டியது. அதன் பின்னர் மண்டபத்திலிருந்து மணமகள் மற்றும் அவரது குடும்பத்தினரை மணமகனின் உறவினர் வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு தம்பதிகளுக்கு சிறப்பான வரவேற்புகள் அளிக்கப்பட்டு அனைவருக்கும் திருமண சாப்பாடு விருந்து கொடுப்பது என அப்படியே நேரம் கடந்து அன்று மாலையானது. ஆனால் அதுவரைக்குமே யாரும் அறிந்திருக்கவில்லை, இன்னும் சில மணி நேரத்தில் திருமண வீடு துக்க வீடாக மாறப்போகிறது என்று. ஆம், அதுவரை நன்றாக பேசிக் கொண்டிருந்த மணமகள் லிகிதா ஸ்ரீயும் மணமகன் நவீனுக்கும் இடையில் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அந்த அறையில் ஒரே சப்தமாக இருந்ததால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் பதறி அடித்துக் கொண்டு மணமக்கள் இருந்த அறையின் கதவை தட்டினர். ஆனால் அவர்கள் கதவை திறக்காமல் இருந்ததால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் கதவை திறக்க எவ்வளவோ முயற்சிகளை செய்து கொண்டிருந்தனர். இதற்கிடையில் மணமகள் லிகிதா ஸ்ரீ திடீரென அலறும் சத்தம் கேட்டது. இதை கேட்டு பதறிப்போன உறவினர்கள் அறையின் ஜன்னல் வழியாக அறைக்குள் பார்த்தனர். அப்போது அங்கே மணமகன் நவீன் கையில் பெரிய கத்தியால் நிகிதாவை தாக்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து எப்படியோ கதவை உடைத்த உறவினர்கள் உள்ளே செல்வதற்குள் லிகிதா ஸ்ரீயும் நவீன்குமாரும் இரத்த வெள்ளத்தில் கிடந்தனர். இதனால் பதறிப்போன உறவினர்கள் ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் உறவினர்களே தம்பதியர் இருவரையும் ஆட்டோவில் வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் மணப்பெண் லிகிதா ஸ்ரீ மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்ட அதிர்ச்சி தகவலை தெரிவித்தனர். A murder case is registered in Andersonpete police station. The deceased is a woman aged 18 years and it is, as per the complaint received at the police station, it is alleged that the bridegroom only assaulted the bride on 7/8/2024 at a village called Chambarsnalli in Andersonpete police station limits. On 7/8/2024, the bride and the bridegroom, namely Naveen, aged 27 years, got married at a Chambarsnalli village. The marriage was attended by the elders from the both bride and bridegroom's family. After the marriage, newlywed went to have tea at the relatives of the bridegroom, Naveen. காலையில் லிகிதா ஸ்ரீக்கும் நவீன்குமாருக்கும் திருமணம் நடந்த கையோடு அன்னைக்கு சாயந்தரமே இவங்க இருவருக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த கொடூரம் யாருக்கும் நடக்கக்கூடாது. லிகிதா ஸ்ரீ சம்பவ இடத்திலே இறந்து போயிட்டாங்க. நவீன்குமாருடைய நிலை என்ன ஆனது, இதற்கு காரணம் என்ன, பெண் வீட்டார் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மணமகன் நவீன்குமார் மிகவும் ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் கோலாரில் உள்ள ஜாலப்பா மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அங்கும் நவீன்குமாரின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக பெங்களூருவில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
திருமணமான சில மணி நேரங்களில் மணமகளை வெட்டி கொள்ளும் அளவிற்கு இருவருக்கும் இடையில் என்ன பிரச்சனை எழுந்தது என்பது குறித்து உறுதி செய்யப்படாத நிலையில் லிகிதா கொலை செய்யப்பட்ட நிலையில் நவீனின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டால் மட்டுமே உண்மையை கண்டறிய முடியும் எனவும் அவர்களுக்குள் என்ன பிரச்சனை நடந்தது என்பது தெரியவரும் என்றும் காத்திருந்தனர் உறவினர்களும் போலீசாரும். ஆனால் பெங்களூருவில் தீவிர சிகிச்சையில் இருந்த நவீன்குமாரும் வியாழக்கிழமை காலை உயிரிழக்க தம்பதிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை என்ன என்பதில் மர்மம் நீடித்து வருவதால் இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள ஆண்டர்சன்பேட்டை போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் லிகிதா ஸ்ரீயின் குடும்பத்தாரின் வாக்குமூலம் இந்த சம்பவத்தில் பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. அதில் இளங்கலை 2ஆம் ஆண்டு படித்து வந்த லிகிதா ஸ்ரீயும் அதே பகுதியில் துணிக்கடை நடத்தி வந்த நவீன்குமாரும் ஒருவருக்கொருவர் தீவிரமாக காதலித்து வந்துள்ளனர் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நவீன்குமார் லிகிதா ஸ்ரீ திருமணம் செய்து வைக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வதாக அவருடைய வீட்டாரிடம் பிரச்சனை செய்துதான் திருமணம் செய்ததாகவும் கூறுகின்றனர். அந்த அளவிற்கு ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தவர்கள் எப்படி கொலை செய்து கொள்வார்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதோடு கூட அவர்கள் இருவரும் இதுவரை மகிழ்ச்சியாகவே இருந்து வந்ததாகவும் நிகிதா ஸ்ரீயை காதலித்து திருமணம் செய்து கொண்டதை விரும்பாத யாரோதான் இவர்கள் இருவரையும் கொலை செய்திருப்பதாகவும் கூறியிருப்பது இந்த சம்பவத்தில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. At around 5:30 to 6 o'clock, a quarrel started between the bride and the bridegroom. And the bridegroom assaulted the bride with a sharp sickle type weapon, and later he also alleged to have assaulted upon himself, self-assault by himself, and both were found lying in pool of blood by the relatives. They entered into the house after breaking open the door. Both were shifted to hospital. Firstly, bride was declared dead on arrival at hospital, and the bridegroom Naveen Kumar, aged 27 years, succumbed to injuries after getting shifted from KGF hospital to SNR hospital and RL Jalapa Medical College, and later to a higher treatment at Bangalore. He is also declared dead at around morning 7 a.m. today, and both the bodies have been sent to the SNR hospital for the next postmortem procedures. இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார்தான் இதன் மர்மம் குறித்தும் லிகிதா ஸ்ரீயின் வீட்டார் கூறும் குற்றச்சாட்டின் மர்மத்தையும் அவிழ்க்க வேண்டும். ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದು ಸಾಯಂಕಾಲ ಕೇಳಿದ್ರು ಅಷ್ಟೊಂದ್ರೆ ನವೀನು ನನಗೆ 5 ಗಂಟೆಗೆ ಹುಡುಗಿ ಬಂದಿಲ್ಲ ಅಂದರೆ ನಾನು ಸೆತ್ತು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಇದು ಮಾಡಿದ್ರು. ಅದಕ್ಕೆ ಇವ್ರು ಕಳ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ. ಗಲಾಟೆ ಏನು ಇಲ್ಲ ಅಂತ ಚೆನ್ನಾಗಿದ್ರಂತೆ ಅವರು. ಇದು ಅವರಿಬ್ಬರು ಹೋಗಿ ಲಾಕ್ ಮಾಡ್ಕೊಂಡಿರೋದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದು ನಿಜ ಯಾರು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ನಮಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಾವು ಮದುವೆ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ಬಿಟ್ಟು ಅಷ್ಟೇ. ಸಾಯಂಕಾಲವರೆಗೂ ಇರುವ ಅವರು ಹೇಳ್ಬೇಕು. ಹುಡುಗ ಅವರು ಯಾರು ಇರ್ತಾರೆ, ಅವರಿಬ್ಬರೇ ಓಡ್ಕೊಳಕ್ಕೆ ಚಾನ್ಸ್ ಇಲ್ಲ. ಯಾರು ಇದ್ದಾರೆ, ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವರು ಯಾರು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಅವರಿಬ್ರು ಚೆನ್ನಾಗಿದ್ರು, ಡೀಪ್ ಲವ್ ಅಲ್ಲಿ ಇದ್ರು. ಅವರು ಲೈಫ್ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡಿರೋದು. ಆದ್ರೆ ಅವರೇ ಹಂಗೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಚಾನ್ಸ್ ಇಲ್ಲ, ಯಾರು ಇರ್ತಾರೆ. இன்னைக்கு குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுத்தலும் இல்லாமலே போயிடுச்சு அப்படிங்கிறத தான் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துது. அதே நேரத்தில் லிகிதா ஸ்ரீயின் வீட்டார் சொல்வதை போன்று ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் யோசிக்க வைக்குது இந்த சம்பவம். இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு எதுவுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம கிட்ட காணப்படக்கூடிய அதிகப்படியான கோபமும் ஆத்திரமும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் கொலைதான் தீர்வு அப்படின்னு முடிவு செஞ்சதுனால இப்படிப்பட்ட பலருடைய வாழ்க்கையும் விபரீதத்தில் முடிஞ்சிருக்கு. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.